நம்ம கிச்சனில் சூப்பரான முறுமுறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். தக்காளியும் உருளைக்கிழங்கு வச்சு 2 விதமான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க அந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை துருவிக்கலாம். இப்படி துருவிக்கோங்க, இல்லைன்னா நல்லா கையிலேயே கூட நல்லா மசிச்சுக்கோங்க. இப்படி துருவுறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் நல்லா வலுவலுப்பாக இருக்கும். நம்ம கையில் பிசைகிறத விட இந்த மாதிரி துருவினீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், துருவி எடுத்தாச்சு. துருவி எடுத்துட்டு நல்லா கை வச்சு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சு எடுத்துட்டு 1 கப் கடலை மாவு, நான் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு துருவிருக்கேன். அதுக்கு இதில் 1 கப் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஓமத்தை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். முழுசாக நம்ம ஓமத்தை சேர்த்தோம்னா புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். பிசைகிறதுக்கு இதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். சூடு பண்ணாத எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு தண்ணியாக இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்துட்டு ஊற்றணும். உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. பிசைஞ்சு பார்த்துட்டு தண்ணி அளவு பத்தலை அப்படின்னா மட்டும் ஊற்றுங்க, இல்லைன்னா ஊற்ற தேவையில்லை. அப்புறமா 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கிட்டால் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், அதுக்காக தான் அரிசி மாவு. நான் தண்ணி ஒரு துளி கூட இதில் ஊற்றிக்கல. அந்த உருளைக்கிழங்குல இருந்த தண்ணி தான், ஒரு துளி தண்ணி கூட சேர்க்கல. அந்த உருளைக்கிழங்குல இருந்த தண்ணியிலேயே தான் பிசைஞ்சிருக்கேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ நான் கையில் மாவு ஒட்டியிருக்கிறதுனால இப்படி கையில் ஒட்டுது. கையை கழுவிட்டு தொட்டால் ஒட்டாது பாருங்கள். இந்த பக்கம்லாம் ஒட்டவே இல்லை பார்த்துங்க. இந்த அளவுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு பிசைஞ்சுக்கணும். உங்களுக்கு இதில் எந்த அச்சு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துங்க. பெரிய முறுக்கா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய அச்சு எடுத்துக்கோங்க. ஓமப்பொடி வேணும்னா ஓமப்பொடி அச்சு எடுத்துக்கோங்க. நான் பெரிய அச்சில் தான் போட போகிறேன். ஃபஸ்ட் இதில் எல்லாம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா தான் மாவு ஒட்டாது. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு மாவை எடுக்கலாம். மாவை முறுக்குழக்குள்ள போட்டு வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, புளிஞ்சிக்கலாம். நல்லா வெந்து முறுமுறுன்னு வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். கொதிக்கிறதுல அடங்கிருச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடங்கணும், அது வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போது ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும்னா இது போல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ டைமில் இல்லை டிவி பார்க்குற டைம்லலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை மாவு இதில் 1 கப் போடுறேன். அதே அளவுக்கு அரிசி மாவு. கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1 கப். பெருங்காயத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. தேவையான உப்பு. சின்ன தக்காளியாக 4 எடுத்திருக்கேன். அதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மாவில் தக்காளியை வடிகட்டி ஊற்றிக்கலாம். சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நான் 4 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 2 இல்லைன்னா 3 போட்டால் போதும். அளவுக்கு அதிகமாக வேணால் ரொம்ப புளிப்பாயிரும். அவ்வளோதான், தக்காளியை இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ இதை கலந்துக்கலாம். தண்ணி இப்போவே ஊற்ற வேணாம். இப்போ நம்ம தக்காளியை அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதுலேயே பிசைஞ்சு பார்க்கலாம். பத்தலைனா மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதில் பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் சூடு பண்ண எண்ணெய் ஊற்றியிருக்கேன், அதனால தான் கரண்டி வச்சு கலந்துட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, அதனால். அவ்வளோதான். இப்போ கலந்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சம் தண்ணி பத்தாது தான், தண்ணி ஊற்றி இப்போ கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து
பிசைஞ்சுக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, நம்ம தக்காளியிலேயே தண்ணி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிணையணும். மொத்தமாக பிணைஞ்சிட்டோன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் அப்புறம் முறுக்கு புளிய முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளிச்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் பிணைஞ்சிக்கணும். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ முறுக்கு புளிஞ்சிக்கலாம். முறுக்கு உலக்கில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவலை அப்படின்னா உள்ளே எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் லைட்டாக உள்ளே எண்ணெய் தடவிக்கலாம். நான் வந்து ஓமப்பொடியாச்சு இதில் சேர்த்துவேன். இதில் ஓமப்பொடி மட்டும் இல்லை, முறுக்கும் செய்யலாம், சேவும் செய்யலாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது போல் அது நிறச்சிட்டு அவ்வளோதான். நீ புளிஞ்சிக்கலாம் எண்ணெயில். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, புளிஞ்சிக்கலாம். இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. பசங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிளம்புற டைமில் கூட இந்த ஓமப்பொடி செய்யலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஒரு டீ வைக்கிறீங்க அப்படின்னா டீ அடுப்பில் பக்கத்து அடுப்பில் டீ வச்சுட்டு அடுத்த அடுப்பில் இந்த முறுக்கு செஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம் ஆனதுமே அது நல்லா வெந்துடும். அப்போ அந்த பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நுரையெல்லாம் வரக்கூடாது. நுரையெல்லாம் வராமல் இருந்தால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், எடுத்துடலாம். நம்ம எந்த மாதிரி வேணாலும் போல, ஓமப்படி, முறுக்கு, இந்த மாதிரி எது மாதிரி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இந்த மாவில் தான் எல்லாமே போடணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை பொரிச்சு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லா அது இந்த ஓமப்பொடியை உடைக்கிறப்போ நல்லா மணமாக இருக்கும் இல்லையா, அதனால தான். அவ்வளோதான், போட்டு எடுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வச்சு ஓமம் போடாமல் ஓமப்பொடி தக்காளி போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 5 நிமிஷம் தான் ஆச்சு மொத்தமே இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஒரு டீ போடுற டைமில் கூட செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இது போல் ஈஸியாக ஓமப்பொடி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த கார்னரில் 2 பக்கம் வெட்டி எடுத்துட்டு 2 பக்கமும் இது மாதிரி கட் பண்ணால் தான் நமக்கு நீள நீளமாக வரும். அதனால் கட் பண்ணிட்டேன். இப்படி மொத்தமாக வச்சு வெட்ட தெரியலைன்னா ஒவ்வொன்றா எடுத்து கூட வெட்டிக்கோங்க, கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இது போல் நல்லா நீட்டமாக வெட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை தண்ணியில் போட்டுடலாம். இப்போ வெட்டின உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போட்டு அலசிட்டு தான் நம்ம பொரிக்கணும், இல்லைன்னா அது பசை அப்படியே இருக்கும், உருளைக்கிழங்கோட பசை. உருளைக்கிழங்க இது போல் ஃபஸ்ட்டு ஒரு டைம் கழுவிட்டு இப்போ 2வது ஒரு டைம் கழுவுறேன். கழுவி எடுத்துட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கிறணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்போ வெடிக்காது, ரொம்ப எண்ணெயும் இழுக்காது. தண்ணியை வடிச்சிட்டு இது போல் பேப்பரில் போட்டு தொடச்சிக்கலாம், ஈரம்லாம் போகிறதுக்கு. இப்போ இதை தொடச்சாச்சு. இப்போ எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். 300 கிராம் உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்கலாம், ரெண்டுமே சரியளவு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. வேறு எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம், பெருங்காயத்தூளோ ஏதோ சேர்க்க வேண்டாம், இது மட்டும் போதும். இது போல் தண்ணி ஊற்றாமல் நான் பெரட்டி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும், தண்ணியே ஊற்றலை. உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியிலேயே இது நல்லா பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும், தண்ணி ஊற்றிடவே கூடாது. இப்போ இதை பொரிச்சுக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்க வேணாம், அப்படியே பொரிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ போட்டுக்கலாம்.
நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு மொறுமொறுன்னு வரணும். அது வரைக்கும் எண்ணெயில் வேக வைக்கணும். நம்ம இப்படி கலக்கிறப்ப வர சவுண்டுலேயே தெரியுது நல்லா மொறுமொறுன்னு இருக்குன்னு. ஆறுனா நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இப்போ எடுக்கலாம். இப்போ இதில் நம்ம முதல்ல உப்பு போட்டு கலந்து தான் பொரித்தோம். அப்பயும் உப்பு பத்தலைன்னா மேலே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா நல்லா உப்பு நல்லா பிடிக்கும். மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.